إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات الحمد لله ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நன்மைகளை விரைவு செய்வோம் என்ற தலைப்பிற்கு தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். தலைமை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து சொல்ல வேண்டும். அதாவது பயானுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை வழங்கி செயல்படுத்துவதற்காக வேண்டிதான், அதற்காக வேண்டிதான் நிர்வாகத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள். பயானை மக்கள் நல்ல கேட்க வேண்டும், சீராக்கி கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சினார்கள். சொல்லக்கூடிய பயானிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வி நாம் தெரிந்து கொள்வதால் பயானை கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெண்கள் பகுதியில் சில பேர் பேசிட்டு இருப்பதாக தகவல் வருகிறது. சில பேர் பேசுவதனால் பல பேர் அது பயான் கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எல்லாமே செஞ்சளவுக்கு கேட்கும் அல்லவா, எல்லாமே பேசிட்டு இருந்தோம்னா பலருக்கு அது ஒரு விளைவுகளாக இருக்கின்றது. பயானை கேட்க முடியாமல் போகுது. பலவேறு என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு அதை கேட்கலாம், நேற்று என்ன கேள்வி கேட்டீங்க, என்னால் விளக்க முடியல, கேள்வி தெரிய மாட்டாங்க. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல கேள்வியை விளக்க முடியாது அல்லவா. அதனால ஒரு அமைதி கலந்து பயானை சரியாகி கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக திருமறையில் சொல்லி வருகின்றோம். நாம் நேற்று பார்த்தோம், பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று திருமறையில் சொல்லி காட்டுகின்றோம். இந்த பொருளாதாரத்தை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை வேண்டி தனக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை குறித்து முன்னாடி இன்னும் பேசுகின்றான், இது உங்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி பார்க்கிறார். இல்லமா அவ்வாறுக்கும் வாழ்நாளுக்கும் சுத்தம், பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்மால் வல் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இந்த ரப்பிக தவாபன் வ கைருன் அமலா. பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் உலக வாழ்க்கையை கவர்ச்சியாகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும். அல்லாஹ்விடத்தில் சிறந்த எது தெரியுமா?
والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير املا. நிலையான நற்காரியங்கள் இருக்கின்றதே அல்லாஹ்விடத்தில் அதுதான் சிறந்த கூலியாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இந்த பொருள் செல்வம் இருக்கின்றது அது மக்களுக்கு கவர்ச்சியாக காட்டப்படுகின்றது. அதை நோக்கிதான் மக்கள் விரும்புகின்றார்கள், அதை நோக்கிதான் மக்கள் செல்கின்றார்கள். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. الله சொல்கிறார், பெண்கள் ஆண் மக்கள் திரட்டி வைக்கப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள், உயர்தரமான குதிரைகள், விளைநிலங்கள், கால்நடைகள், இவைகள் மீது மனிதன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், அதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தங்கமிடம் அல்லாஹ்விடத்தில் அழகிய சிறந்த இடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது, தங்கமிடம் இருக்கின்றது. இதுவெல்லாம் மக்களுக்கு கவர்ச்சியாக காட்டப்படுகின்றது. இது நிரந்தரம் அல்ல, இதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், இது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல பல்வேறு இடங்களில் சில அருள் என்று சொல்லி காட்டுகின்றார், ஒரு இடங்களில் சோதனை என்று சொல்லி காட்டுகின்றார், அழிவை தரும் என்று சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தும் பொழுது பொருளாதாரம் உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும், உங்களை அழித்துவிடும் என்று சொல்லிட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? எப்படி வழங்கிக் கொள்வது? ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து அதை பெற்று அதை ஒரு மனிதன் நன்மையில் செலவு செய்தால் அது அவருக்கு அருள். பொருளாதாரத்தை பெற்று அதை கட்டத்தரம் செய்து தீய வழியில் செலவு செய்து அதை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு வீண் வழியில் செய்வார்கள், அது அவனுக்கு சோதனை. பொருளாதாரத்தை பற்றி இரண்டு விதமான பார்வை இருக்கின்றது. மக்கள் என்ன வழங்கிக் கொண்டார்கள் சொன்னால், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துவிட்டால் அவர் நற்பாக்கியசாலி, அல்லாஹ் அவர்களை பிரியப்படுத்தியிருக்கின்றான். பொருளாதாரத்தை ஒரு மனிதனுக்கு குறைத்து கொடுத்துவிட்டால், கொடுக்காமல் விட்டுவிட்டால் இவர் துர்பாக்கியசாலி என்று மக்களிடத்திலே இப்படி ஒரு பார்வை இருக்கின்றது. பொருளாதாரத்தை பெற்றவர்களெல்லாம் நல்லவர்களும் கிடையாது, பொருளாதாரத்தை பெறாதவர்கள் கெட்டவர்களும் கிடையாது. நல்லவர்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், பெற்றவர்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் நல்லவர்கள் பார்த்து பெற்றவர்களை பார்த்து பொருளாதாரத்தை கொடுப்பதில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஹாரூனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், ஃபிரௌனுக்கு கொடுத்திருக்கின்றார், ஃபிரௌனுடைய சபையினருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், தீயவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார், நல்லவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். பொருளாதாரத்தை கொடுக்காமல் இருந்ததற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துர்பாக்கியசாலிகள் அல்ல, கெட்டவர்கள் அல்ல, கொடுத்ததால் நல்லவர்கள் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ், எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். ஒரு சரண் பரமா ஹசிபத்து லுஜ்ஜத்தம் கஷபத் அன் சாத்தைஹா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பக்கத்தில் அரசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரண்மனைக்கு வருகின்றார்கள், அழைக்கப்படுகின்றார்கள். உள்ளே நுழைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அரண்மனைக்குள் உள்ளே நுழைகின்ற போது தன்னுடைய கீழாடையை மேலே தூக்குகின்றார்கள். ஒரு பெரிய தண்ணீர் தடாகத்தை போன்று அந்த அரண்மனைக்குள் இருக்கின்றது. காலை வச்சு பார்க்கணும், ஒரு தண்ணியை இல்லார்கள். அந்த அளவுக்கு பரபரப்பான பழுங்கி கற்களால் பதியப்பட்டு உள்ளது. அவ்வளவு செல்வம் உடையவர் அல்ல, அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான். அதே போல காலமுனக்கு அல்லாஹ் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அந்த செல்வத்தை நன்மையில் செலவு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கொடுத்தான். அந்த பாக்கியத்தை நன்மையில் செலவு செய்தார்கள். காலமுனக்கு அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! இன்ன காலமுன காலம் என்பவன் மூசா ஒமா அடையும்
وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوى என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய பொக்கிஷங்களை சுமப்பதற்கு பெரும் கொண்ட பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு சிரமமாக இருக்கும். அந்த சாமியை சுமப்பதற்கு பலம் கொண்ட கூட்டத்திற்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவன் தன்னுடைய அணிகலன்களை தங்கங்களை போட்டுவிட்டு வீதியிலே நடந்து வருகின்ற போது மக்களெல்லாம் அதை பார்ப்பார்களாம். இதேபோன்று அதாவது காலம் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவன் வாழ்ந்தால் இதே மாதிரிதான் நாம் வாழ வேண்டும் என்று மக்கள் எல்லாம் அவருடைய பொருளாதாரத்தை பார்த்து ஆசைப்படுவாராம். அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்துள்ளார். ஆனால் என்ன செய்யவில்லை, மறுமை வாழ்க்கையை தேடவில்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தான் என்றால் அதை கொண்டு மறுமை வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும். அது தேடிக்கொள்ளவில்லை, பெருமை அளித்தால், இறைவனை மறுத்தால், அந்த பொருளாதாரம் அவனுக்கு சாதிக்கக்கூடிய ஆகிவிட்டது, அறிவை ஏற்படுத்திவிட்டது. அவர் நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவர்களுக்கு கொடுப்பான். அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் வைத்துதான் அது அருளாகவும் சாபமாகவும் அமையும் நாம் பார்க்கின்றோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் தேடக்கூடிய விஷயத்திலே இறைவனை மறந்துவிடக் கூடாது. நாம் பொருளாதாரத்தை தேடல் எனக்காக தேட, மக்களுக்காக தேட இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தேட இல்லை. கீழ்த்தேடி உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கின்றானே, இறைவனை மறந்து வாழ்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வறுமையை சந்தித்தவர்கள் இருந்தார்கள், வேட்மையானவர்கள் இருந்தார்கள், செல்வந்தரும் இருந்தார்கள். செல்வந்தரும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் வருகிறார்கள். வறுமையில் இருந்தவர்களும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வறுமையை காட்டி, இயற்கையை காட்டி அவர்கள் பொருளாதார தேடிக்கொள்ளும் என்பதற்காக இறைவனை மறந்து விடவில்லை, இறைவனை நினைவுகளும் தூரமாகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள், விஜய் செய்தார்கள் முஹாஜிர்கள். அவர்கள் அன்சாரிகளை பார்க்கின்றார்கள், மதீனாவாசிகளை பார்க்கின்றார்கள். பல்வேறு மதீனாவாசிகள் செல்வந்தராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது மதீனாவாசிகளான அன்சாரிகள் உயர்ந்த பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் தட்டி செல்கின்றார்கள் என்றால் அந்த நன்மைகளை நாங்கள் பெற முடியவில்லை. உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள், நிலையான இன்பங்களை தட்டி செல்கின்றார்கள். உயர்ந்த பதவி என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்ல, மறுமை. அவர்களுக்கு செல்வம் இருக்கின்றது, வாரி வாரி வளர்க்கின்றார்கள், அதிகமான நன்மைகளை செய்கின்றார்கள் என்றால் அந்த நன்மைகளுக்கு அவர்களுக்கு ஈக்குவலாக நன்மைகளை செய்ய முடியவில்லையே, ரொம்ப கவலைப்படுறாங்க. அவருடைய தூதத்தை வந்து சொல்றாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு அஞ்சு செய்யறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, வாரி வாரி நீங்க சொன்ன மாத்திரத்திலே மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்ல மாதிரி நன்மைகளை எல்லாம் அடைய முடியலை, நாங்கள் வேட்கையாக இருக்கிறோம், நாங்கள் நோக்குறோம், நாங்கள் நோக்குறோம், அதே மாதிரி அவங்களும் நோக்கு வைக்கிறாங்க. அப்ப அந்த நன்மை எங்களால் அடைய முடியலையே என்று சொன்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிந்தது, திரும்பவும் சொல்லிட்டார் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்லி தந்த அந்த திக்ரை நாங்கள் செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இந்த திக்ரை செய்யுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் எந்த நன்மைகளை அடைந்தார்களோ அதே நன்மைகளை இந்த திக்ரின் மூலமாக நீங்கள் அடைவீங்க என்று அவர்களை வெட்ட முடியாது. நன்மை விஷயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, அதாவது நீங்க எதை சொல்லி தந்தீர்களோ அதை அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒன்றை செய்வது அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது செல்வ நிலையில் இருக்கின்றார்கள், செல்வத்தை பெற்ற உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் அன்சாரிகள்.
அவர்களும் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நன்மைகளை. ஒரு அற்பமான செய்தியா விஷயமானாலும் நாங்களும் அதை செய்வோம். எங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கும் அல்லாஹ்வின் தூதர் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாக கற்றுத்தந்தார்களோ, மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய என்னென்ன விஷயங்கள்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர்களும் உயர்ந்த நிலை ஒவ்வொருவரும் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை சந்தித்த நபி தோழர்கள் இருக்கின்றார் முஹாஜிர்கள். அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்திகளை, அந்த நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது தன்னுடைய ஏழ்மையை காட்டி, எங்களால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை, மனைவி மக்கள்லாம் எங்களுக்கு நாங்கள் சாப்பாடுக்கு என்ன செய்வது, உடைகளுக்கு என்ன செய்வது, தங்கும் வசதிகள் சரியான முறையில் இதெல்லாம் என்ன செய்வது, அதனால் இறைவனை மறந்து விட்டு இறை நிலங்களுக்கு விலகி சம்பாதிப்பதற்காக அவர்கள் முழு நேரத்தும் அவர்கள் ஒழுக்கவில்லை. உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் அமர்தல் செய்வதற்கு வழித்தார்கள். ஏழ்மையில் இருப்பவர்களும் ஏழ்மையை காரணம் காட்டி இறை நிலங்களுக்கு அவர்கள் தூரமாகவில்லை. சம்பாதிக்கும் உலகத்தை தேடும் என்பதற்காக போய் கொண்டிருக்கவில்லை. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி சொல்கின்ற போது இந்த அறிவை தரக்கூடியது, இந்த அறிவை தரக்கூடியது, அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஜிஸ்யாவை நிதி வசூலுக்காக பஹ்ரைனுக்கு அனுப்புகின்றார்கள். அபூ உபைதா பின் ஜஹரா அவர்கள் நிதி வசூல் செய்துவிட்டு ஒரு நாள் இரவு மதீனாவுக்கு திரும்புகின்றார்கள். பதிமுடைய நேரம், மக்கள் எல்லாம் திரும்பிவிட்டார்கள். பள்ளிவாசலே புது முகங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவுடைய வாதத்தை பார்த்தோம் சொன்னால் புது முகங்கள் அதிகமாக இருக்கும். அவருடைய பாதத்தை ஏளனம் செய்யக்கூடாது. அவரை பார்த்து இத்தனை நாள் வராமல் புதுசா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆட்கள் சொல்லியிருந்தது. இது அவருக்கும் அல்லாவும் உள்ள பிரச்சனை. அவங்க புது முகங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு கேட்கின்ற தொகை முடிந்தவரை கேட்கின்றார்கள் மக்களிடத்திலே, அபூ உபைதா அதிகமான நிதி கொண்டு வந்து உங்களுக்கு செய்தி தெரிந்து விட்டதா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமா, யாரும் சொல்லலாம். சரி, துருக முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள். உங்களுக்கு ஒரு சுப செய்தி, இனிமேல் உங்களுக்கு வறுமை என்பதே கிடையாது, உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு செழிப்பு தான் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். உங்களிடத்தில் நான் வறுமை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சவில்லை, வறுமை நினைத்து நான் ஒரு நாளும் பயப்படவில்லை. உங்களிடத்தில் அதாவது முன் சென்றவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை தேடக்கூடிய விஷயத்தை தங்களை அழித்துக் கொண்டார்கள். செல்வம் அவர்களை அழித்து விட்டது. அதேபோல் உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டு அந்த செல்வம் உங்களை அழித்து விடுவோம் என்று நினைத்து நான் அஞ்சுகின்றேன். அந்த செல்வம் ஒரு மனிதனை அழிக்கும். அந்த நல்வழியில் செலவு செய்தால் தெரியாது. பெரும்பாலும் செல்வம் வைத்தவர்கள் தீய வழியில் தான் செலவு செய்வதை அதிகமாக பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குழந்தை செல்வமும் மக்கள் செல்வங்களுடைய செல்வமும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து திசை திருப்ப வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய செல்வத்தை நாம் சேகரிக்கிறோம் என்பதற்காக, செல்வத்தை திரட்டோம் என்பதற்காக உங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து நீங்கள் விலகிட வேண்டாம். நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பெற்று அதை நல்வழியில் செலவு செய்தால் அவனுக்கு அருளாகவும், அதே பொருளாதாரத்தை பெற்று அவன் தீய வழியில் செலவு செய்தால் அவன் மிகப்பெரிய சோதனையாக அமையும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொள்கின்றது. இந்த அடிப்படையில்
நாம் அது எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அதிகமான நன்மைகளை செய்து அம்மாவுடைய அருளை தரக்கூடிய அம்மாவுடைய நம் அனைவரையும் வாழ்க்கை إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات